போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இனிய இதயங்களே, நமது கத்தோலிக்க திரு அவையின் 60வது உலக தொடர்பு நாள் விழாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மனிதர்களின் முகங்களையும் குரல்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற மைய கருத்துடன் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தலில் நமது கற்றல் ஆர்வம் மற்றும் பொறுப்புணர்வை குறித்து பகுப்பாய்வுடன் கூடிய கலந்துரையாடலுடன் இந்த 60வது உலக தொடர்பு நாளை கொண்டாட நமது திருத்தந்தை லியோ அவர்கள் நமக்கு சிறப்பு அழைப்பு விடுத்துள்ளார். எண்ணிம தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லையை கடந்த வளர்ச்சியாக இருந்தாலும் கடவுளின் உயரிய படைப்பாகிய நமது மனித அறிவிற்கு கட்டுப்பட்டு செயல்படும் வளர்ச்சியாக அமைக்க வேண்டிய பொறுப்புணர்வு மனித குலத்திற்கு உள்ளது. எண்ணிம தொழில்நுட்ப வளர்ச்சியில் அடுத்த கட்டமான செயற்கை நுண்ணறிவு நமது அன்றாட வாழ்வில் முக்கிய பங்காற்றும் இக்காலத்தில் நமது அறிவின் ஆற்றல்களையும் கற்பனை திறனையும் செயற்கை நுண்ணறிவு குறியீட்டிற்கு கையளித்து விடாமல் அறநெறியுள்ள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நமது முதன்மையான கடமையாகவும் உள்ளது. ஆகவே செயற்கை நுண்ணறிவு உரையாடல் எந்திரங்களுக்கு பதிலாக உணர்வுள்ள உறவுகளோடு உரையாடவும், செயற்கை நுண்ணறிவிடம் தகவல்களை கொடுப்பதற்கு பதிலாக நமது மூளையில் தகவல்களை சேர்த்து அறிவை பெருக்கிக் கொள்ளவும், செயற்கை நுண்ணறிவின் ஆற்றலை கண்டு வியப்புறுவதற்கு பதிலாக நமது அறிவாற்றலால் செயற்கை நுண்ணறிவை பொது நலனுக்காக பாதுகாப்புடன் பயன்படுத்த கற்றுக்கொள்ளவும் நாம் இன்றே உறுதியான முடிவெடுக்க வேண்டும். அன்பு மற்றும் அமைதி நிறைந்த இறையாட்சியை கட்டியெழுப்ப நாம் நம்மை செயற்கை நுண்ணறிவிடம் கையளித்து விடாமல் ஆண்டவரிடம் முழுமையாக கையளிக்க உறுதி கொண்டவர்களாக அருளாசிர் வேண்டி இறை அன்பின் பலியில் பங்கெடுப்போம். இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல்வேளையிலே, இதயங்களின் சங்கமமே, இறையரசில் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல்வேளையிலே, உலகம் கண்ட உதயம், நம்மில் உறவு கொண்ட இதயம், மனங்கள் அன்பில் நிறையும், அருள் மழையில் மலர்ந்து நனையும், குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே, மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே. குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே, மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல்வேளையிலே, இதயங்களின் சங்கமமே, இறையரசில் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல்வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறைமகனேசுவில் எனக்கும் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலக திரு அவையோடு இணைந்து நமது தமிழக திரு அவை இன்றைக்கு உலக தொடர்பு நாள் என்ற ஒரு அற்புதமான தினத்தை 1963 இன்றைக்கு நாம் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிக அற்புதமான ஒரு நாள். உலகிலே நாம் அனைவரும் ஒருவர் ஒருவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும், தொடர்பில் இருக்க வேண்டும். இந்த மனித சமூகத்தோடும் கடவுளோடும் நாம் தொடர்புடையவர்களாய் வாழ வேண்டும் என்பது கடவுளின் திருவுளம். தொடர்பற்ற மனிதனும் தொடர்பு எடுத்துக்கொள்ள முடியாத இறைவனும் மனிதனாகவோ இறைவனாகவோ இருக்க இயலாது. நாம் தொடர்பில் இருக்கும் பொழுது மட்டும்தான் நான் ஒரு மனிதனாகவோ அல்லது நம்மோடு தொடர்பு வைத்திருக்கின்ற கடவுளும் தான் தன்னை ஒரு கடவுளாக வெளிப்படுத்த முடியும் என்பதை அந்த ஒரு கடவுள் ஒருவருக்கு ஒருவர் இருக்கின்ற அந்த தொடர்பை, அன்பின் தொடர்பை ஒரு அற்புதமான வெளிப்பாடாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதேபோன்று நம்மில் இருக்கின்ற அந்த உறவையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு உறவை தான் மனித உறவாக இந்த உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே, இந்த அற்புதமான உலக தொடர்பு நாளிலே மிக அருமையாக நமது திருத்தந்தை லியோ அவர்கள் நமக்கு இந்த ஆண்டு கற்றுத்தருகின்ற இந்த பாடமாகிய மனித முகங்களையும் மனித குரலையும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த நாளிலே இந்த சிந்தனைகளோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். இந்த திருப்பலியை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்களுக்கு மனவருந்தும் இந்த நேரத்திலே இந்த மன்னிப்பு வழிபாட்டிலே நாம் அனைவரும் ஒரு முகத்தோடு ஒரே சிந்தனையோடு பங்கெடுப்போம். அன்பிற்கினிய என் அன்பு உறவுகளே, பொது நலன், மனித நேயம், சமூக பாதுகாப்பு ஆகியவற்றை மனிதன் தனது வாழ்வில் எப்பொழுதும் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பது கடவுளின் திருவுளமாக இருப்பதால் தான் மனிதனை தன் உருவிலும் சாயலிலும் தனது மூச்சால் படைத்தார் கடவுள். ஆனால் நாம் அவர் உருவில் இருக்கின்றோமா? அவரது சாயலில் வாழ்கின்றோமா? நமது பேச்சில், சுவாசத்தில், உயிர் நாடியில் கடவுளின் மூச்சுக்காற்று இருக்கிறதா? வாழ தவறிய மறுத்த தருணங்களை எண்ணி மனம் வருந்தி இப்பொழுது நம் ஆண்டவரிடம் நாம் அனைவரும் மன்னிப்பு கேட்போம். நாங்கள் பெற்றோருடன் நண்பருடன் இருந்தாலும் அவர்களோடு உறவாடாமல் செயற்கை நுண்ணறிவு உரையாடல் இயந்திரங்களுடன் AI சாட்போட் உறவாடி நேரத்தை செலவிட்டதற்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களது அன்றாட வேலைகள், அசைன்மெண்ட்ஸ் மற்றும் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாவற்றையும் நாங்களே தயார் செய்யாமல் எல்லாவற்றிற்கும் செயற்கை நுண்ணறிவை சார்ந்திருந்து எங்களது அறிவின் ஆற்றல்களையும் கற்பனை திறனையும் செயற்கை நுண்ணறிவிற்கு ஒப்படைத்து உண்மைத்தன்மை இழந்து வாழ்ந்ததற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எண்ணிம தொழில்நுட்பத்திடம் எங்களது தகவல்களை பரிமாறிக்கொண்டும் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக கனிமுறை எனும் அல்காரிதத்தை அமைத்தும் தவறான தகவல்களை தயாரித்து பிறருடன் பகிர்ந்தும் மனித மாண்பு, வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றை மறந்து வாழ்ந்ததற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை புனிதப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் கொண்டாட்டத்தில் அவரது அரசின் திருவுருளில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்திருவாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக.
பாடுகின்றோம் யாம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு மது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவசனங்கள் 10 மற்றும் 11. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நல்ல நீளத்தில் வீழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நீளத்தில் வீழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நீளத்தில் வீழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர்.
கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீ. அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமை மிகு ஆசி வழங்கினீர். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடையென கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம் எம்மருங்கும் இன்னிசை. அவற்றில் எங்கும் ஆரவாரம் எம்மருங்கும் இன்னிசை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைத்திரு வசனங்கள் 18 முதல் 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படப் போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கி இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வார்த்தையே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். அவரை கண்டடைபவர் எல்லாரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 1 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஊமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதுமில்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவரிடம் நிறைவேறுகின்றது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மங்கிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கிறார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்போர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளையே தீயோன் கைப்பற்றி கொள்வான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர்
இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விதை ஏதோ ஒரு நிகழ்கால சம்பவம் மட்டுமல்ல, வெறுமனே இறந்த காலத்தை மட்டும் தனக்குள்ளே அடைத்து வைத்திருக்கவில்லை. மாறாக இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும், ஏன் எதிர்காலத்தையும் தனக்குள்ளே வைத்திருப்பது. இறை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாயாகிய திரு அவை 60வது உலக தொடர்பு நாளை கொண்டாடுகிற இந்த அற்புதமான நாளிலே நம்முடைய திரு அவை விதையை குறித்து ஒரு அற்புதமான புரிதலை நமக்கு தருகிறது. விதை அப்படின்னா என்ன? அது வெறுமனே ஒரு பொருளா, இல்லை ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு கடந்து போய்விட முடியுமா என்று பார்க்கிற பொழுது, ஒரு விதை உருவாவதற்கு பழைய காலத்தில், ஒரு இறந்த காலத்தில் ஒரு வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டும். மீண்டும் எதிர்காலத்தை தொடங்குவதற்கான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அந்த விதைக்குள்ளே இருந்திருக்க வேண்டும். அதை தான் நாம் விதை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த விதையை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு ஒரு அற்புதமான ஒரு விவாதத்தை, ஒரு உரையாடலை இன்றைய இந்த நாளிலே நமக்கு தருகிறார். தொடக்க நூலில் பார்க்கிறோம், கடவுள் ஒளியை படைக்கிறார், நீரை படைக்கிறார், இன்னும் உயிரினங்களை படைக்கிறார், தாவரங்களை படைக்கிறார், இன்னும் பல்வேறு உயிரினங்களையும் படைத்துவிட்டு கடைசியாக அதை முழுமையாக்க விரும்பிய இறைவன் இங்கே மனிதனையும் மனுஷியையும் படைக்கிறார். இந்த உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு முக்கியத்துவத்தை ஒரு மனிதனையும் மனுஷியையும் படைக்கிற பொழுது கடவுள் தருகிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய சாயலாக தன்னுடைய மூச்சுக்காற்றை அவனுக்குள் ஊதி அங்கே ஒரு மனிதத்தை படைக்கிற கடவுளை நாம் தொடக்க நூலிலே வாசிக்க கேட்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ அங்கேயே மற்ற படைப்புகளை விட மனிதனும் மனுஷியும் இந்த உலகத்திற்கு முக்கியமானவர்கள், முதன்மையானவர்கள் என்கிற கருத்து சொல்லப்படுகிறது. இது வெறுமனே முக்கியமானது என்று சொல்லிவிட்டு கடந்து போக முடியுமா என்றால் முடியாது. அதோடு கூட இன்னொன்றையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் எல்லா விலங்குகளும் தன்னை சார்ந்த இன்னொரு விலங்கைத்தான் இந்த உலகத்திற்கு கொடுக்கிறது. ஒரு சிங்கம் ஒரு குரங்கு குட்டியை பெற்றெடுக்க முடியாது. ஒரு வேப்ப மரம் ஒரு புளிய மரத்தை உருவாக்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் சந்திக்கிற இந்த மனித வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது, ஒரு மனிதன் தன்னிலே இல்லாத வேற ஒரு குணத்தை கொண்டிருக்கிற இன்னொரு மனிதனை தன்னுடைய மகனாக மகளாக பார்க்கிறான். என் குடும்பத்தில் யாருமே இப்படி இல்லையே, உனக்கு எப்படி இப்படிப்பட்ட தைரியம் வந்தது, உனக்குள் எப்படி இப்படிப்பட்ட வன்மம் வந்தது என்றெல்லாம் பேசி திரிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மனித சமூகம் இன்று தள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் விலங்குகளை விட, தாவரங்களை விட, வேறு உயிரினங்களை விட மனிதன் அவனுக்குள் இருக்கின்ற அந்த ஆற்றல் வேறொன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தொடக்க நூல் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல, கடவுள் அந்த ஏதோன் தோட்டத்திற்கு மனிதனை கொண்டு வந்து வைத்ததன் அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தை பாதுகாக்கவும் அதை பராமரிக்கவும். அப்போ பாதுகாக்கவும் பராமரிக்கவும் என்கிற பொழுது இதில் இருக்கிற நன்மைத்தனங்களை, இதில் இருக்கிற முக்கியமான குணங்களை அழித்து விடுவதற்கு அவனுக்கு உரிமை இல்லை. அதே நேரத்தில் இங்கே அதை அவன் பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்கிற பொழுது, பராமரித்தல் என்கிறது இருப்பதிலிருந்து இன்னும் கொஞ்சம் அதை உயர்த்தி காட்டுவது, அதை இன்னும் நேர்த்தியாக அடையாளப்படுத்துவது. அப்போ எப்பொழுதெல்லாம் மனிதன் இந்த படைப்பிற்கான செயல்களை செய்கிறானோ
அப்பொழுதெல்லாம் அவன் கடவுளின் கரமாக செயல்படுகிறான். வேறொரு வார்த்தையில் சொல்லப்போனால், அவன் உருவாக்குகின்ற பணியை முன்னெடுக்கிற பொழுதுகளிலெல்லாம் அவன் கடவுளினுடைய கரமாக, கடவுளுடைய நீட்சியாக செயல்படுகிறான். அப்ப அந்த வகையிலே இன்னைக்கு நீங்களும் நானும் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த அறிவியல் புரட்சி என்பது ஒரு வகையில் கடவுளுடைய நீட்சியாக, கடவுளுடைய படைக்கின்ற அந்த கரமாக இந்த பூமியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கடவுள் அத்தகைய ஒரு ஆற்றலை மனிதனுக்குள் வைத்திருக்கிறார், மனுஷிக்குள் வைத்திருக்கிறார். ஒரு விலங்கு விலங்கை மட்டுமே பெற்றெடுக்க முடியும், ஒரு மரம் மரத்தை மட்டுமே பெற்றெடுக்க முடியும். ஆனால் மனிதன் அதிலிருந்து விலகி தன்னை வேறொரு இடத்திற்கு உருவாக்குகின்ற அந்த கடவுளுடைய பணிக்கு நம்மை அழைத்து செல்கின்றான். அப்படிப்பட்ட அற்புத சக்தி, இயங்குகின்ற ஆற்றல், இயக்குகின்ற ஆற்றல் மனிதனிடம் மட்டும்தான் புதைந்து கிடக்கிறது. ஆனால் இது எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பயன்படுத்துகிறான் என்பதை பொறுத்து அவனுடைய ஆற்றல் சரியான வகையிலும் தவறான வகையிலும் நீங்களும் நானும் வாழுகிற இந்த உலகத்திலே அடையாளப்படுத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த அறிவியல் தொழில் புரட்சியினுடைய உச்சமாக இன்றைய காலகட்டத்தில் ஏஐ தொழில் புரட்சி, இன்னும் செயற்கை நுண்ணறிவு என்று நாம் நம்புகிற சொல்லுகின்ற இந்த ஒரு சக்தி இந்த உலகை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இது மனிதனுடைய ஒரு ஒப்பற்ற படைப்பாக இருந்த பொழுதிலும் கூட இது கடவுளுடைய இயக்கத்தால், கடவுளுடைய ஆற்றலால் இந்த உலகம் அனுபவித்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு இருக்கிற அந்த தனித்தன்மை இந்த சக்தியினால், இந்த ஆற்றலால் ஒருவேளை நசுக்கப்படுகின்ற பொழுது அந்த விதை இங்கே ஒன்றுமில்லாமல் அழிந்து போகிறது. இன்னும் வேறு மாதிரியாக ஆழமாக சிந்திக்க போனால், ஒவ்வொரு விதைக்குள்ளும் ஒரு தனித்தன்மை என்பது இருக்கிறது. ஒவ்வொரு விதைக்குள்ளும் ஒரு அற்புதம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. விதை என்பதே இங்கே தேர்ந்தெடுப்பது. எந்த ஒரு விவசாயியும் ஒரு சாதாரண ஒரு விதையை பார்த்த உடனே இதை போய் தோட்டத்தில் வைப்போம் அப்படின்னு முடிவெடுக்க மாட்டார். மாறாக அவர் என்ன நினைப்பாரு, அதில் இருக்கிற சிறப்பான அந்த மணிகளை எடுத்து தான் விதை அப்படின்னு சொல்லி தனக்காக சேகரித்து கொள்வார். அதே போல நன்றாக வளர்ந்திருக்கிற அந்த செடிகளை பார்த்துதான் நாளைய சந்ததிகளை இதை வைத்துதான் உருவாக்க வேண்டும் என்று பத்திரப்படுத்தி கொள்வார். அப்ப விதை என்பதே இங்கே சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த விதையிலிருந்து இங்கே ஒரு சரியான வளர்ச்சியை மட்டுமே எதிர்பார்க்கிறது இந்த உலகம், இந்த சமூகம். பிரியமானவர்களே, மனித சமூகமே ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கிற பொழுது இந்த உலகத்தை ஆசையோடு ஆர்வத்தோடு தொடங்கிய கடவுள் நம்மிடம் அத்தகைய ஒரு வளர்ச்சியை, அத்தகைய ஒரு பலனை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறார். அப்போ இந்த உலக வளர்ச்சியில் நமக்கு தேவையாக இருப்பது இப்படிப்பட்ட விதைகளும், இப்படிப்பட்ட செடிகளும், இப்படிப்பட்ட கொடிகளும் தான் என்கிற பொழுது இது எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு இந்த உலக தொடர்பு நாளை குறித்து நம்முடைய திருத்தந்தை அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற மனிதமே மாண்புமிகு மானுடம், மாண்புமிகு மானுடம் என்கிற ஒரு அற்புதமான திருமறை சுற்று நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு தெளிவு என்றால், மனிதனுக்குள் இருக்கிற இந்த ஆற்றல், ஒரு மனிதனுக்குள் இருக்கிற இந்த சக்தி எப்படி செயல்பட வேண்டும். இஸ்ரேல் மக்கள் பார்க்கிறார்கள், தொடக்க நூலில் நாங்கள் எப்பொழுதும் சிறந்தவர்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள், எங்களை எல்லாம் மற்றவர்கள் பார்த்து போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும் என்கிற நோக்கோடு பாபேல் கோபுரம் கட்டப்படுகிறது. எனக்காக, என்னுடைய திறமையை உலகறிய செய்வதற்காக, வேறு வார்த்தையில் சொல்லப்போனால் என்னுடைய அடையாளத்தை மட்டும் இந்த காட்சிப்படுத்துவதற்காக எழுப்பப்படுகின்ற ஒரு செயல் தவறான செயல். அந்த செயலை கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவர்களை குழப்பி விடுகிற இறைவனாக, அவர்களை அங்கே அழிக்கிற ஒரு கடவுளாக தன்னை அடையாளப்படுத்துகிறார். அப்போ ஒரு செயல் உருவாக்கப்படுகின்ற பொழுது அது என்னை சார்ந்தது, என்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும், என்னை இந்த உலகுக்கு அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அது வளர்த்தெடுக்கப்படுகிற பொழுது அது கடவுளுக்கு உகந்தது அல்ல என்பது மிக தெளிவாக இந்த சுற்றுமடலிலே சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அது எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனைக்கு அவர் சொல்லுகின்ற ஒரு உதாரணம் மிக அற்புதமானதாக இருக்கிறது. அந்த எருசலேம் சுவர் மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிற நேரத்தில் அங்கிருக்கிற எல்லா இளைஞர்களும், தொழில்நுட்ப கலைஞர்களும், இன்னும் பல்வேறு மக்களும் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். அவர்களுடைய கருத்துகள் கேட்கப்படுகிறது. அவர்களது உழைப்புகள் மொத்தமாக ஒன்று சேர்க்கப்பட்டு அதனால் அந்த எருசலேம் சுவர் எழுப்பப்படுகிறது. அப்போ மக்களை பாதுகாப்பதற்காக, மக்களை பராமரிப்பதற்காக ஒரு செயல் செய்யப்படுகிற பொழுது, எழுப்பப்படுகிற பொழுது, அதுவே எல்லா மக்களும் சேர்ந்து செய்கிற பொழுது அவர்களது எண்ணங்களும் அவர்களது கருத்துகளும் கூர்மையாக கேட்கப்பட்டு அதுவே செயலாக மாற்றப்படுகிற பொழுது அது கடவுளுக்கு உகந்ததாக அமைகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அறிவியல் அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வகையில் ஒரு மாபெரும் புரட்சியை இந்த செயற்கை நுண்ணறிவு செய்து கொண்டிருக்கிறது. எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், ஏன் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஒரு விதை இருக்கிறது. அந்த விதைக்குள்ளே ஒரு தனித்தன்மை மிக ஆழமாக இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு தெரியும், ஒவ்வொரு மனிதனுடைய கண் பார்வையும், ஒவ்வொரு மனிதனுடைய கைரேகையும், அவன் உச்சரிக்கிற வார்த்தைகளும், அவனுடைய குரலும், அவனது முகமும் இந்த பூமியில் மிக மிக அற்புதமானது, தனித்தன்மை வாய்ந்தது. ஆனால் எப்பொழுதெல்லாம் இந்த மனித முகங்களும் இந்த குரல்களும் நான் இதை போலவே செய்துவிட முடியும், இதை போலவே உருவாக்கிவிட முடியும் என்றெல்லாம் சொல்லி இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கொண்டு இந்த உலகத்தை மாற்றிவிடலாம், அவனை அழித்து விடலாம், அவனது தனித்தன்மையை சிதைத்து விடலாம் என்கிற முயற்சிகள் எடுக்கப்படுகிற பொழுது இதை ஒருபோதும் கடவுள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒருபோதும் கடவுள் இதை குறித்து பாராட்டுவதே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இந்த விதைகளுடைய தனித்தன்மை பாராட்டப்பட வேண்டியது. ஒரு மனிதனுக்குள் இருக்கின்ற தனித்தன்மை பாராட்டப்பட வேண்டியது. அவனுக்குள் இருக்கிற அழுகை, அவனுக்குள் இருக்கின்ற சிரிப்பு, அவனுக்குள் இருக்கின்ற நகைச்சுவை, அவனுக்குள் இருக்கிற மனிதநேயம், அவனுக்குள் இருக்கின்ற அன்பு, இவை ஒவ்வொன்றும் தனித்துவமானது, தனித்தன்மை வாய்ந்தது. இவைகள் வெறுமனே செயற்கை நுண்ணறிவினால் ஈடு செய்ய முடியாதது. எனவே நீங்களும் நானும் கண்டுபிடித்து ஒருவேளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த செயற்கை நுண்ணறிவு நமக்குள் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கலாம். எங்கோ மனிதனை எல்லாம் கடந்து போகிற ஒரு சக்தியாக மற்றவர்கள் கொண்டாடி கொண்டே இருக்கலாம். ஆனால் இவைகள் ஒரு மனிதனுடைய தனித்தன்மையும் அவனுக்குள் இருக்கின்ற அன்பையும் ஆழமான நம்பிக்கையையும் அசிங்கப்படுத்துவதாக இருக்குமேனில் அது வெறுமனே அவை அந்த கோபுரத்தினுடைய அடையாளமாகவே இங்கே கருதப்படும். மாறாக இங்கே நாம் கண்டறியப்படுகின்ற ஒவ்வொரு வளர்ச்சியையும், அறிவியல் தொழில்நுட்பங்களும் மனிதனுடைய தனித்தன்மையை, இந்த உயிரினங்களுடைய சிறப்பை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் காட்டும். எனில் அதுவே இறைவனுக்கு உகந்தது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு இந்த அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் அணுகுவோம். இறைவனுடைய கரம் நம்மோடு எப்போதும் இருக்கும், ஆசிராய் அளிக்கும். நாம் அனைவரும் எழுந்திரு நம் நம்பிக்கையை நாம் பாடலாய் பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய்
திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மனிதனின் உயரிய கண்டுபிடிப்பாக எண்ணிம தொழில்நுட்பம் அமைந்திருந்தாலும் அதனை கண்டுபிடித்திடும் திறனை கடவுளே வழங்கினார் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கலாகாது, மறுத்தலாகாது. தவிர்க்க முடியாத எண்ணிம தொழில்நுட்ப வளர்ச்சியில் மனித மாண்பு, அறநெறியுள்ள பாதுகாப்பு, பொறுப்புணர்வு வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். இதற்கு கடவுளின் ஆசிரும் பாதுகாப்பும் மனிதனின் பங்களிப்பும் அவசியம். இதனை உணர்ந்தவர்களாய், அர்த்தமுள்ள நம்பிக்கையாளராய், ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு இறைவனிடம் நம் வேண்டல்களை சமர்ப்பிப்போம். எம் ஆயனே இறைவா, நம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட எண்ணிம தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் மனித மாண்பு போற்றப்படவும் பாதுகாக்கப்படவும் எப்பொழுதும் தளராமல் அர்ப்பண உணர்வுடன் உழைத்திடும் வரத்தையும் ஞானத்துடன் வழிநடத்தும் வரத்தையும் தந்துருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் தலைவரே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் எண்ணிம தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்தி தங்களது நாட்டின் தனித்துவத்தை முதன்மைப்படுத்துவதில் கவனத்தை செலுத்தாமல் இவ்வளர்ச்சியை செயல்படுத்தி நாட்டில் வாழும் அனைத்து மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் கடைமட்ட மக்கள் வரை பாதுகாப்பினை வலுப்படுத்திடவும் எம் தலைவர்களுக்கு ஆணவத்திற்கு மாற்றாக அன்பையும் தாண்மைக்கு மாற்றாக உண்மையையும் எம் நாட்டு மக்களுக்கு பாகுபாடுகளை கடந்த ஒற்றுமை உணர்வையும் அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் ஆற்றலானவரே இறைவா, எம் இளையோர், குறிப்பாக ஜென்சி தலைமுறையினர் தம் கைகளில் தவழும் செயற்கை நுண்ணறிவின் ஆற்றலறிந்து பொதுநல தேவைக்கு உண்மையுடனும் உணர்வுடனும் அதனை பயன்படுத்தவும் தனிப்பட்ட மனித வாழ்வை கடந்து ஒன்றுபட்ட மனித சமூக வளர்ச்சிக்கு செயல்படுத்தவும் விழிப்புணர்வு மற்றும் பொறுப்புணர்வை எம் எதிர்கால சொத்தான இளைய தலைமுறையினருக்கு அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்திற்கும் ஊற்றானவரே இறைவா, உலகெங்கும் இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பி வரும் நமது மாதா தொலைக்காட்சி ஆற்றும் ஊடக வழி நற்செய்தி பணிகளுக்கு ஆசீர் வழங்கும். இப்பணியில் தங்களை இணைத்து கொண்டுள்ள திரு அவை பணியாளர்கள், நன்கொடையாளர்கள், தன்னார்வலர்கள், நிகழ்ச்சி தளப்பணியாளர்கள், செப வீரர்கள் ஆகியோருக்கு ஆசீரளித்து தொடர்ந்து அவர்களது வாழ்வில் நலமும் வளமும் பெருகிட நீர் திருவலம் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உலக தொடர்பு நாள் என்ற ஒரு அற்புதமான தினத்தை கொண்டாடும் இந்த தருணத்திலே மை துதித்து ஆராதிக்கிறோம். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு இந்த மனித மானுட வளர்ச்சியை நீர்தாமே உமது ஆற்றலினாலும் வல்லமையினாலும் எங்களுக்கு கொடுத்த வரங்களில் வைத்து நாங்கள் கண்டிருக்கின்ற வளர்ச்சிக்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த வளர்ச்சிகள் எல்லாம் உமது மாண்பை உயர்த்தவும், உமதுக்கு மாட்சி சேர்க்கவும், மனித உணர்வுகளையும் உறவுகளையும் அது பாதுகாக்கக்கூடியதாக அமைந்திடவும் நீரை கிருபை செய்தருளும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுகளம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே மது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் இவை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.
என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், உன் வழியாய் என்னையும் மாற்றிடுவாய். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், உன் வழியாய் என்னையும் மாற்றிடுவாய். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அது எம்மையும் நினைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானத திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதனை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதிலாளர்களாக ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே வானதூதரடிகளோடு ஒன்றிணைந்து நாங்கள் உமக்கு புகழ் பண்ணி செய்து ஒரே குரலாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா,
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருளனைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவர் இயேசு நம்மில் ஒருவராய் நம்மோடு வாழ்வதற்காய் என்னாலும் ஆவலோடு காத்திருக்கிறார்.
விதையினுள் மறைந்திருக்கின்ற உயிரைப் போல அவர் நம்முள் என்னாலும் மறைந்து வாழ்கின்ற, வெளிப்படையாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, நமக்கு உயிர் கொடுத்திருக்கின்ற உண்மையான உயிருள்ள கடவுள். இதோ நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரோடு என்னாலும் இணைந்து வாழ்கின்ற ஆற்றலை நிறைவாக அவர் நமக்கு அருள வேண்டும் என்று நமது கரங்களை தந்தை நோக்கி உயர்த்தியபடி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தவைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு நான் விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உமது திருத்தூதர்களை நோக்கி மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளை பாராமல் உமது திரு அவையுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவருடைய அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த இறைமகன் இயேசு இவர்தான். இன்றைய நாளிலும் நமது இதயத்திலும் ஆன்மாவிலும் குடிகொள்ள அன்போடு விரைந்து வருகிறார். இவரது தெய்வீக விருதுக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்முடைய காத்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இன்று என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இன்று என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு
மலராகினே மனமாகவா மெழுகாகினே திரியாகவா மலராகினே மனமாகவா இயற்கையில் உரைத்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு இறைவா, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உறுதி ஏற்பு மன்றாட்டு. நமது இடது கரத்தை நெஞ்சில் வைத்து வலது கரத்தை உயர்த்தி சொல்வோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் மனித மாண்பை பாதுகாத்திடும் நாங்கள் மனித மாண்பை பாதுகாத்திடும் மனதினை தாரும். மனதினை தாரும். எண்ணிம தொழில்நுட்பமானது மனித குலத்திற்கு மாற்றாக அல்லாமல் மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பணியாற்றும் கருவிகள் என்பதை நாங்கள் அறிந்து செயல்படும் உணர்வை தாரும். தவறான மற்றும் மூளையை முடக்கும் தகவல்களை பரப்பாமல் உண்மை மற்றும் நம்பகத்தன்மையை முதன்மைப்படுத்தும் உள உறுதியை தாரும். உமது படைப்பாகிய நாங்கள் எங்களது அறிவின் ஆற்றல்களையும் கற்பனை திறனையும் செயற்கை நுண்ணறிவுக்கு கையளித்து விடாமலும் எங்களது தகவல்களை தேவையில்லாமல் செயற்கை நுண்ணறிவிடம் பகிராமலும் இருக்கும் அளவிற்கு எண்ணிம தொழில்நுட்பம் குறித்த படிப்பறிவையும் விழிப்புணர்வையும் வளர்த்துக் கொள்ளும் மனப்பக்குவத்தை தாரும். செயற்கை நுண்ணறிவு உரையாடல் எந்திரங்கள் எங்களது தனிப்பட்ட உலகிற்குள் நுழைய அனுமதிக்காமல் எங்களது குடும்பத்தினரோடும் உறவுகளோடும் நண்பர்களோடும் உரையாடுவதில்தான் உண்மையான மகிழ்வும் நிறைவும் இருக்கிறது என்பதை உணரும் வரம் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒவ்வொரு இறைவனின் சிறப்பாசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். நல்லுலகை படைத்து நம் கரங்களில் ஒப்படைத்த நம் வாழ்வின் ஆதாரமாகிய தந்தை கடவுள் அவ்வுலகை பயன்படுத்த நல்லறிவோடு செயல்பட நமக்கு ஞானத்தை அருள்வாராக. ஆமென். நல்லுலகில் நன்மைகளை மட்டுமே விதைத்திட தம்மை உடைத்து கொடுத்த இறைமகன் இயேசு அவ்வுலகில் நற்மதிப்பீடுகளை விதைத்திட நமக்கு அன்பான உள்ளத்தை அருள்வாராக. ஆமென். நல்லுலகில் நற்செய்தி மதிப்பீடுகளை நாள் பொழுதும் நினைவூட்டும் தூய ஆவியானவர் இவ்வுலகில் அவ்வுலகில் நாம் இறையாட்சி அமைதிட நமக்கு ஆற்றலை அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திட சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.